ஸோ ஆக்சுவலாக நம்ம மக்கள் பொறுத்த வரைக்கும் பாக்கெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும், ஸோ அண்ட் ஆஸ் வெல் அஸ் ஒரு க்ரீன் எனர்ஜியாக இருக்கணும் அப்படின்ற ஒரு தாட்டை, ஒரு ஐடியாவை அவங்க ப்ராக்டிக்கலாக மாற்றி கொண்டு வந்த பைக் தான் ஃப்ரீடம் 125. ஸோ ஃப்ரீடம் 125 வந்து ஆக்சுவலாக சிஎன்ஜி அண்ட் பெட்ரோல் அப்படின்னு சொல்லிட்டு 2 வேரியண்ட்டையும் சேர்த்து கொடுத்தது தான் வந்து இங்கே இருக்கிறதுலே ஹைலைட். ஸோ என்ன விதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இன்கேஸ் நம்ம சொல்ல முடியாது, எல்லா இடத்துலையுமே வந்து சிஎன்ஜி இருக்குன்னு சொல்ல முடியாது. ஸோ அப்படின்னு இருக்கும்போது ஸோ பெட்ரோலும் தேவைப்படும் அப்படின்றதுனால பெட்ரோல் கெப்பாசிட்டி, அதாவது 2 லிட்டர் ஆஃப் பெட்ரோல் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அது போக நமக்கு நல்ல மைலேஜ் அண்ட் எக்கனாமி இருக்கணுன்றதுக்காக சிஎன்ஜி 2 kgக்கான சிஎன்ஜி வந்து இங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றிலாம் வந்து இன்னும் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு டிசைன் பற்றி பார்க்கலாம். ஜென்ரலாகவே வந்து நம்ம வந்து ஹார்ட் ஆஃப் த பைக்கை தான் நம்ம பார்ப்போம் எப்போவுமே. ஸோ பட் இன்றைக்கி வந்து நம்ம டிசைன் ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ மற்ற வண்டி கம்பேர் பண்ணும்போது ஸோ கம்ப்ளீட்டாகவே வந்து இது டிஃப்ரெண்ட்டான வியூன்னு சொல்கிறதோட டிஃப்ரெண்ட்டான வண்டின்னு சொல்கிறதுனால நம்ம டிசைன்லேருந்து பார்க்கலாம். ஸோ இனிஷியலாக நம்மக்கிட்ட இருக்கிற வந்து டாப் எண்டு. ஸோ டாப் எண்டில் வந்து என்ன அப்படி பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ஹெட்லைட்ஸ் வந்து எல்இடி ப்ரொவைட் பண்ணிடுறாங்க. ரெண்டுமே வந்து ஹாலோஜன், மிச்சது எல்லாமே வந்து ஹாலோஜன் தான். இங்கே மட்டும் இது அடிஷ்னல் எல்இடி ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதே மாதிரி நம்ம சஸ்பென்ஷனுக்கு ஒரு ஸ்லீப் ப்ரொடெக்டர் வந்து ஒன்று ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதாவது இஃப் அண்ட் கேஸ் சஸ்பென்ஷன் வந்து டஸ்ட் ஃபார்ம் ஆகும், அந்த மாதிரி இஷ்யூ இருக்கக்கூடாதுன்றதுக்காக இங்கே வந்து சஸ்பென்ஷனுக்கு ஸ்லீவ், தட் மீன்ஸ் ப்ரொடெக்டர் மாதிரி ஒன்று ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் மட்கார்ட், ஸோ நல்லா சாலிடாக தான் இருக்குது. இது மட்டும் கொஞ்சம் லைட்டாக பிளாஸ்டிக்காக ஃபீல் ஆகுது, பட் இது நல்லாவே இருக்குது. ஸோ அப்படியே மேலே வந்தீங்க அப்படின்னா, ஸோ இங்கே வந்தீங்கன்னா நமக்கு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர். ஸோ இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் ஆன் பண்ணும்போது நமக்கு வந்து இது வந்து சேம் சொன்ன மாதிரி டாப் எண்ட்றதுனால நமக்கு வந்து ஃபுல்லாகவே வந்து டிஜிட்டல் கொடுத்துருக்காங்க அண்ட் ப்ளூடூத் கனெக்டிவிட்டியோடு கொடுத்துருக்காங்க. ஸோ பேஸில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து சின்னதாக இருக்கும், சின்னதாக நம்ம கொடுத்துட்டு இந்த இடத்துல இங்கே மேலே கொடுத்துருக்கிறது எல்லாமே வந்து இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. ஸோ அதாவது பெட்ரோல் தான், இல்லை இப்போ சிஎன்ஜி யூஸ் பண்ணுறோமா, இல்லை இன்ஜின் வந்து ஓடுதா, நியூட்ரலா, அதே மாதிரி இண்டிகேட்டரா அண்டு ஹைபீமா, ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் விஷயம், எல்லா விஷயமே வந்து இன்ஃபர்மேஷன் மேலே ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. அண்ட் ஆஸ் வெல் அஸ் உங்களுக்கு வந்து இங்கேயுமே வந்து ஒரு சில டீட்டெயில்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. மோட்ஸு, ட்ரிப் மீட்டர் அது மாதிரிலாம் மாற்றணும்னா இங்கே பார்த்துக்கலாம். அண்ட் அப்படியே சைடில் வந்தீங்க அப்படின்னா இங்கே வந்து நமக்கு வந்து USB-A டைப்பில் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம சார்ஜிங் போடுறதுக்கும் இங்கேயும் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கிறது வந்து நல்லாயிருக்கு. இந்த ஹேண்டில் பார்ஸ் வந்தோம் அப்படின்னா, ஸோ ஹேண்டில் பார்ஸ் வந்து என்னென்னா நமக்கு ரைட் சைடில் வந்து ஜஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுறது ஆப்ஷன் மட்டும் தான் நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. மிச்சம் எல்லாமே நம்ம கம்ப்ளீட்டாகவே லெஃப்ட்டில் தான் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. என்ன ரீசன் பார்த்தீங்க அப்படின்னா, ஆக்சுவலாக நம்ம ஆக்சிலேஷன் கொடுக்கும்போது, நம்ம ஆக்சிலேட் கொடுத்துட்டு இருக்கும்போது நமக்கு கண்ட்ரோல் இங்கே தேவைப்படாது, இங்கே எதுவும் யூஸ் பண்ணக்கூடாதுன்ற ஒரு பர்பஸ்க்காக எல்லாமே வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. மேபி இந்த சிஎன்ஜி அண்ட் பெட்ரோல் மட்டும் மேபி இன்சைட் மாற்றிருக்கலாமோ, இல்லாட்டி இந்த மாதிரி ஒரு விஷயம்லாம் இருக்குது. பட் அது சப்ஜெக்ட் டு சேஞ்ச். ஸோ ஒவ்வொருத்தருக்கும் அது ஒவ்வொரு மாதிரி. ஸோ இங்கே வந்து என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ளூடூத் கனெக்டிவிட்டி இருக்கிறதுனால நம்ம கால் அட்டன் பண்ணுறது, ஸோ மற்ற அந்த ஃபங்க்ஷனல் பட்டன்ஸ் எல்லாமே இங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் சிஎன்ஜி அண்ட் பெட்ரோல் சேஞ்ச் பண்ணுறது அண்ட் இண்டிகேட்டர்ஸ் அண்ட் ஆர்என் அண்ட் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா பாஸ் அண்ட் ஹை பீம்க்கான லைட்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது டாப்பு. அதே மாதிரி மிரர்ஸுமே கூட ஓகே, கொஞ்சம் டீசென்ட் லெவலில் இருக்குது. அண்ட் குவாலிட்டி வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பிளாஸ்டிக்காக இருக்க மாதிரி இருக்குது, பட் ஓகே. அண்டு இங்கேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொடெக்டர் மாதிரி ஒன்று ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ப்ரொடெக்டர் வந்து எதுக்குன்னு எனக்கு கிளியராக ஐடியா இல்லை. மேபி நம்ம வந்து பிடிக்கிற பிரேக்குக்கு வந்து ப்ராப்பராக இருக்கணும் அப்படின்றதுக்காக ப்ரொவைட் பண்ணியிருக்காங்களா, என்ன எதுன்னு தெரியல. பட் இங்கே ஒரு ப்ரொடெக்டர் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட் ஃப்ரண்ட் பொசிஷன் பார்த்துட்டோம், அப்புறம் மிட் பொசிஷன். ஸோ இருக்கிறதுலே ரொம்ப இம்பார்ட்டண்டானது. ஸோ ஆக்சுவலாக இங்கே பார்த்தீங்க அப்படின்னா பெட்ரோல் டேங்க் வந்து இங்கே ரெண்டுமே ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. ஸோ நமக்கு சிஎன்ஜி அண்டு பெட்ரோல். ஸோ பெட்ரோல் பொறுத்த வரைக்கும் இது ஆக்சிலரி பெட்ரோல் டேங்க் தான். அதாவது இஃப் அண்ட் கேஸ் ரிசர்வ் விழுந்துச்சு அப்படின்னா ஒரு ரிசர்வுக்காகத்தான் இந்த பெட்ரோல் வச்சுருக்காங்க. பட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் இருக்குது, அது என்னென்னு லாஸ்ட்டில் சொல்கிறேன். அண்ட் ஆஸ் வெல் அஸ் நம்ம இஃப் அண்ட் கேஸ் இது எடுத்தோம் அப்படின்னா நமக்கு சிஎன்ஜிக்கான இதுவும் வந்துடும். ஸோ சிஎன்ஜிக்கான இதுவும் இங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ பட் இது பிளாஸ்டிக் பேஸ்டுன்னு பார்க்கும்போது கொஞ்சம் ஷேக் ஆகுது. ஸோ மேபி இது மட்டும் கொஞ்சம் நல்லா ப்ரொவைட் பண்ணியிருக்கலாம். ஸோ இதுலேயுமே மென்ஷன் பண்ணிட்டாங்க மேக்ஸிமம் லோடு 3 kgன்னு. ஸோ இது வந்து லோடு வைக்காதீங்க அப்படின்னு. ஸோ இந்த இடத்துல ஒரு ப்ராப்ளம் இருக்கிறதுனால தான் இவ்வளோ பெரிய சீட் கொடுத்துருக்காங்க. ஸோ இவ்வளோ பெரிய சீட்டுன்றது வந்து நான் என்னென்னு சொல்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி ஆக்சுவலாக வந்து நான் டியூப்லர் பற்றி சொல்லி ஆகணும். ஸோ நமக்கு வந்து இங்கே வந்து ரவுண்ட் டியூப்லர் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இங்கே ஸ்டார்டிங்கில் ஸ்டார்ட் பண்ணி ஸோ அப்படியே ஃபுல்லாக இதுக்குள்ளே வந்து இங்கேருந்து இந்த எண்டு வரைக்கும் வந்து இந்த டியூப்லர் வருது. ஸோ நான் வந்து உங்களுக்கு சீட் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். சீட் ஓப்பன் பண்ணி காமிச்சா இன்னும் நல்லா டீட்டெயிலாக தெரியும் உங்களுக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டியூப்லர் தெரியும். ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரில்லோ ஃப்ரேம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஃப்ரேம் வந்து யூஸ்வலாக வந்து கேடிஎம்மில் தான் இருக்கும். ஸோ பட் கேடிஎம் ஒரு சில பெரிய பைக்ஸில் தான் இருக்கும். பட்
இதுலேயும் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கிறது வந்து ரொம்ப நல்ல ஆப்ஷனு. அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, லக்கேஜ் மாட்டுறதுக்கு இவங்க லக்கேஜ் வந்து அந்த நம்ம கயிறு வச்சு கட்டும் பார்த்தீங்களா, ஸோ அந்த மாதிரி கட்டுறதுக்கு கூட இது வந்து ஆப்ஷன் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அண்ட் தென் சொன்ன மாதிரி ஸோ சீட்டு டேங்க் நம்மளோட மெயின் சிஎன்ஜி சீட்டு. ஸோ ஆக்சுவலாக வந்து இங்கே பார்த்தீங்க, இந்த சீட் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஹீட் இருக்குது, ஆனால் இங்கே டச் பண்ணிங்க அப்படின்னா நல்ல கூலிங்காக இருக்குது, ஜில்லுன்னு இருக்குது. ஸோ நான் யூஸ்வலாக இன்ஜினியர் ஃபேக்ட் அவரோட வீடியோ எடுத்துருந்து பார்த்துருந்தேன். ஸோ மேபி அவர் டெஸ்ட் பண்ணாரான்றது எனக்கு தெரியல. பட் ஏன்னா அவர் லாஸ்ட்டாக சொல்லும் போது வெயிலில் நிப்பாட்டாதீங்க, வெயிலில் நிப்பாட்டினா அது வெடிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு. ஸோ ஆக்சுவலாக இவ்வளோ அந்தளவுக்கு யோசிக்காமல் பண்ணியிருப்பாங்களா அப்படின்றது எனக்கு தெரியல. பட் ஓகே, ஸோ மேபி அவர் சொன்னால் கரெக்டாக இருக்கும் அப்படின்றது நிறைய பேர் ஃபீல் பண்ணுறாங்க. பட் எனக்கு நான் அந்த மாதிரி தெரியல. ஏன்னா ப்ராக்டிக்கலாக நான் செக் பண்ணி பார்க்கும்போது, ஏன்னா இது சீரியஸாக இப்போ நாங்கள் வந்து டேரெக்டாக வெயிலேருந்து தான் எடுத்துகிட்டு இருக்கோம். ஸோ சீட் நல்லா சூடாக தான் இருக்குது, ஆனால் இங்கே அந்த அளவுக்கு நமக்கு ஹீட் தெரியல. ஸோ மேபி வேறு எதாவது கண்டிஷன்ஸில் இருக்குமா அப்படின்றது தெரியல. ஏன்னா பஜாஜ் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 70 கண்ட்ரீஸில் இருக்காங்க. ஸோ ஈவன் ஆஃப்ரிக்காவில் கூட இவங்க மெயினாக இது பண்ணுறாங்க. ஸோ அப்படின்னு இருக்கும்போது அங்கெல்லாம் வந்து இன்னும் பயங்கரமாக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரி நமக்கு வந்து இங்கேயும் வந்து பேக்கில் வந்து மட்கார்டு வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அண்டு ஃப்ரேமு, ஸோ அண்டு சஸ்பென்ஷன். ஸோ மெயினாக சஸ்பென்ஷன் பற்றி நான் சொல்லணும். ஸோ இந்த செக்மெண்ட்லேயே இந்த சஸ்பென்ஷன் எங்கேயுமே கிடையாது, அது நம்ம சஸ்பென்ஷன் செக்ஷனில் பார்க்கலாம். அண்ட் தென் ஸோ நமக்கு வந்து இன்ஜினுக்கு கிக்கர் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுவுமே நல்ல ஆப்ஷனு. ஸோ எப்படி இந்த பக்கம் கீரிங்க்கு வந்தீங்க அப்படின்னா நம்ம பழைய ஓல்ட் ஸ்கூல் மாடலில் இருக்கிற மாதிரியான கீரிங் வந்து இங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆக்சுவலாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃப்ரண்ட்லேயும் கீர் போட்டுக்கலாம், பேக்லேயும் கீர் போட்டுக்கலாம். ஸோ ஜென்ரலாக வந்து நான் ஸ்னீக்கர்ஸ் போட்டிருக்கேன் அப்படின்னா, ஸ்னீக்கர்ஸ் போட்டு போகும்போது நான் இங்கேருந்து இப்படி தூக்கும் போது என் ஷூ அழுக்காகுது அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி ஃபீலிங்ஸ்லாம் வந்து இதில் இருக்காதுன்னு நினைக்கிறேன். அண்ட் தென் ஸோ சைட் ஸ்டாண்ட் மட்டும் இல்லை, நமக்கு சென்டர் ஸ்டாண்டுமே இதுலேருந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு கம்ப்யூட்டரில் என்னென்னலாம் இருக்குமோ எல்லாமே வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாமே ப்ரொவைட் பண்ணது மட்டும் இல்லாமல் இப்போ ஒரு இன்னோவேஷனும் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ சீட் பொறுத்த ஆக்சுவலி இருக்கிற ரொம்ப கான்ட்ரவர்சியான விஷயம் என்ன அப்படின்னா, சீட் லென்த்து தான். ஸோ நீங்கள் 4 பேர் கூட உட்காந்து போகலாம். ஆக்சுவலாக பைக் வந்து ஜென்ரலாகவே என்ன பொறுத்தவரைக்கும் ஒப்பீனியன் பார்த்தீங்கன்னா 2 பேர் போகிறதுக்கு தான். ஸோ 2 பேர் கம்ஃபர்டபுளாக உட்காந்துட்டு போகலாம் அப்படின்றது தான் ஆக்சுவல் திங். பட் 4 பேர் உட்காந்துட்டு போகலான்னு சொல்கிறது வந்து எனக்கு என்ன கதைன்னு தெரியல. ஸோ அப்படியே இந்த சைட் பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே வந்து ஆஸ் யூஷுவல் இந்தியன் மார்க்கெட்டில் இருக்க மாதிரி சாரி கார்டு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஃபுட் ரெஸ்ட்டுமே வந்து கொஞ்சம் ரப்பரைஸ்டாக கொடுத்துருக்காங்க, நல்லா தான் இருக்குது. அண்ட் இன்னொரு இது என்னென்னா, ஜென்ரலாக கம்ப்யூட்டர்ஸில் வந்து நமக்கு வந்து ஃபுல் கவர் பண்ணியிருப்பாங்க. இங்கே வந்து லைட்டாக தான் கவர் பண்ணியிருக்காங்க, செமியாக தான் கவர் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபுல் கவர் இங்கே ப்ரொவைட் பண்ணல, கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த ஹேண்டில் பார்ஸும் கூடமே பார்த்தீங்கன்னா நல்ல லென்த்தாக இருக்குது, நல்ல லாங்காக கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவுமே நல்லா இருக்குது. இப்போது நம்ம இன்ஜினுக்கு வருவோம். ஆக்சுவலாக இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து 125cc ஏர் கூல் இன்ஜின் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்குது, இந்த இடத்துல இருக்குது. ஸோ நம்ம இன்ஜின் நம்ம எந்த டேரக்ஷனில் போகுமோ அதுக்கேற்ற மாதிரி ஃபின்ஸ் இங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஏர் கூல் இன்ஜின் அண்ட் 125cc வந்து ஓகே, நார்மலாக இருந்தால். ஸோ மேக்ஸிமம் டார்க் அண்ட் பவர் பார்த்தீங்கன்னா 9.3 வந்து பவரும் 9.7 வந்து டார்க்கும் வந்து இதில் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி சிஎன்ஜி அண்ட் பெட்ரோல் ரெண்டுமேன்றதுனால உங்களுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு நாப் வந்து ஜாயின்ட் ஆகும். ஸோ இதிலிருந்து நமக்கு வந்து பெட்ரோலும் சரி சிஎன்ஜியும் சரி ரெண்டுமே வந்து நமக்கு இன்ஜின் போகும். ஸோ நம்ம ஸ்விட்ச் சேஞ்ச் பண்ணும்போது ஜஸ்ட் நம்ம வந்து ஏதோ மேனுவலாக எடுத்துகிட்டு போய் நம்ம சேஞ்ச் பண்ணணும் அவசியம் இல்லை. இங்கே ஸ்விட்சிங்கில் சேஞ்ச் பண்ணும் போதே நமக்கு ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகும். பட் ஒரு சின்ன லேக் தெரியும், அதாவது சேஞ்ச் ஆகும்போது. இப்போ நான் பெட்ரோலில் போயிட்டுருக்கேன் அப்படின்னா, பெட்ரோலில் முறுக்கி போயிட்டு இருக்கும்போது சிஎன்ஜி நான் சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சி சிஎன்ஜி சேஞ்ச் பண்ணேன் அப்படின்னா, அந்த டியூப்பில் இருக்க பெட்ரோல் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் தான் வந்து சிஎன்ஜி வரும். ஸோ அந்த டைமில் சிஎன்ஜி உள்ளே போகும்போது ஒரு குட்டி லேக் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்து நமக்கு வந்து வருது. இது வந்து பேசிக்காகவே அது அப்படி தான். ஏன்னா சிஎன்ஜி பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஸ்மூத்தான எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரொவைட் பண்ணும், பெட்ரோல் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பவரான எக்ஸ்பீரியன்ஸ் தரும். ஸோ அப்படின்ட்டு இருக்கும்போது ஸ்விட்ச் ஆகும்போது ஒரு குட்டி லேக் இருக்க தான் செய்யும், அது வந்து இஷ்யூ கிடையாது, அது ஒன் ஆஃப் கேரக்டர். ஸோ அப்படி இருக்கும்போது ஸோ மைலேஜின்னு வரும்போது நமக்கு வந்து இங்கே 2 கிலோ ஆஃப் சிஎன்ஜி டேங்க் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து எம்டியாக தான் இருக்குது, பட் இருந்தாலும் 2 kg. ஸோ பர் கேஜிக்கு 100 கிலோமீட்டர்ஸ் போகும் அப்படின்றது
பஜாஜோட இது. பட் நம்ம இன்னும் டெஸ்ட் பண்ணி பார்க்கல, வாய்ப்பு கிடைச்சா டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். டெஸ்ட் பண்ணால் ஒரு வேளை வீடியோ மேலே கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இருக்கும். ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா 1 kgக்கு வந்து 100 கிலோமீட்டர்ஸ் வந்து நம்மளால் ட்ராவல் பண்ண முடியும். அதே பெட்ரோல் பார்த்தீங்க அப்படின்னா 2 liters இருக்குது. ஸோ 2 liters வந்து நம்ம வந்து per லிட்டருக்கு கிட்டத்தட்ட 65 வரைக்கும் வந்து அவங்க கிளைம் பண்ணுறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு 135 கிலோமீட்டர்ஸ் நம்மளால் போக முடியும். ஸோ இது ஒரு 200, அது ஒரு 135 போது 330 போது 330 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் இதோட மைலேஜ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ எனக்கு பெட்ரோல் பற்றி எனக்கு அவ்வளோ கிளியராக தெரியல. பட் ஆப்வியஸ்லி நான் பார்த்த ரிவ்யூஸ் வரைக்கும், வீடியோஸ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 100 வந்து தாராளமாக தருது, நல்லாவே தருது அப்படின்றது தான் வந்து எல்லாருமே சொல்கிறது. அண்ட் பிக்கப் பொறுத்த வரைக்கும் சொன்ன மாதிரி ஒரு லேக் இருக்கு சொன்னல. ஸோ சிஎன்ஜியில் நீங்கள் போயிட்டு இருக்கீங்கன்னா ஒரு 3rd and 4th கியரில் போயிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த டைமில் வந்து முறுக்கிட்டு பயங்கரமாக அப்படியே சேஸ் பண்ணி முந்திட்டு போகிற மாதிரியான இது வந்து நமக்கு ஃபீல் தரல. ஆனால் பெட்ரோலில் அந்த ஃபீல் இருக்குது. ரீசன் வந்து என்னென்னா பெட்ரோல் வந்து ஆப்வியஸ்லி பெட்ரோல்னும் போது ஒரு பவர் நம்மளால் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். நேச்சுரல் கேஸ்ன்னும் போது அந்த ஒரு பிக்கப், அந்த ஒரு பஞ்சு வந்து நம்ம இங்கே எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஸோ அண்ட் இதோட டாப் ஸ்பீடு என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சுவலாக வந்து சிஎன்ஜிக்கு வந்து 90 km ஸ்பீடும், பெட்ரோல் பொறுத்த வரைக்கும் 93 வந்து சொல்லியிருக்காங்க. பட் ரியல் டைமில் ஒரு சில ரிவ்யூவர்ஸ் பேஸ் பண்ணி சொல்லும் போது ஆக்சுவலாக 96 வரைக்கும் பெட்ரோல்லையும் 93 வரைக்கும் சிஎன்ஜிலையும் வந்து புஷ் பண்ண முடியும்னு சொன்னாங்க. அண்டு ஒரு பிக்கப் அப்படின்னு சொல்லும் போது நான் ஈவன் சிஎன்ஜி அண்ட் பெட்ரோல் ட்ரை பண்ணி பார்த்தேன். பெட்ரோலில் வந்து ஒரு நல்ல பிக்கப் இருக்குது, ஆனால் சிஎன்ஜியில் வந்து ஒரு நல்ல ஸ்மூத்தான ரைடிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அதுக்கான வேலையை இது ரெண்டுமே கரெக்டாக பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ அதே மாதிரி நம்மளோட சிஎன்ஜியோட எவ்வளோ ப்ரெஷர் இருக்குன்றத நம்ம இந்த இடத்துல வந்து நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த இருக்க பாருங்கள். ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம எவ்வளோ ப்ரெஷர் இருக்குன்றத நம்ம இந்த இடத்துல வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ ஜென்ரலாகவே வந்து இங்கே ஈவன் 100 இருந்தால் கூட நம்மளால் வந்து வண்டி சிஎன்ஜி வந்து பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. 200 ப்ரெஷர் வந்து இருக்கணும். ஸோ 200 ப்ரெஷர் இருந்தால் தான் நம்ம வண்டி சிஎன்ஜியில் வந்து ப்ராப்பராக வந்து ஒர்க் ஆகும். அதுபோக நம்ம வந்து செல்ஃப் ஸ்டார்ட் இருக்குது. ஸோ செல்ஃப் ஸ்டார்ட் மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து இங்கே கிக்கரும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்ஜினில் டேரெக்டாக கனெக்ட் பண்ணியிருக்காங்க, நம்ம கிக்கரும் பண்ணிக்கலாம். அண்ட் கியர் பாக்ஸ் பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து 5 gears. ஸோ ஆப்வியஸ்லி ஃபர்ஸ்ட் 1 கீழே, மிச்சதெல்லாம் மேலே. ஸோ 5 gear box மேனுவல் கியர் பாக்ஸ் வந்து இங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இப்போ சஸ்பென்ஷனில் என்னென்ன இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாமா? ஆக்சுவலி சஸ்பென்ஷனை பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்டில் வந்து டெலிஸ்கோபிக் தான். ஆக்சுவலாக இந்த செக்மெண்ட்லேயே இல்லாத சஸ்பென்ஷன் தான் வந்து இங்கே ஃப்ரீடம் 125க்கு பேக்கில் கொடுத்துருக்காங்க. ஆமாம், மோனோஷாக் லிங்க் சஸ்பென்ஷன் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஐ திங்க் கேஸ் ஃபெயில்னு நினைக்கிறேன். ஸோ அதுவுமே நாங்கள் டெஸ்ட் பண்ணி பார்த்தோம். ஸோ டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப நல்ல ஸ்மூத்தாக இருந்துச்சு, ரொம்ப நல்லாவே இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஸோ அதாவது கம்பேர் டு இப்போ இருக்கிற கம்ப்யூட்டர்ஸோடு கம்பேர் பண்ணும்போது இதில் வந்து ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட்டு டயர்ஸ் வரும். ஸோ டயர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஆக்சுவலி ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே வந்து அலாய் வீல்ஸ் தான் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 17 inch, பேக்கில் பார்த்தீங்கன்னா 16 inch. டாப் எண்டில் மட்டும் கொஞ்சம் வைடாக ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ரெண்டுமே வந்து டியூப்லெஸ். அண்ட் பிரேக்கிங் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட்டில் வந்து நமக்கு வந்து டிஸ்க் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க, பேக்கில் வந்து ட்ரம் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ டிஸ்க் பொறுத்த வரைக்கும் 130 mm. ஸோ நான் ஜென்ரலாக கம்ப்யூட்டர்ஸில் ஓட்டும் போது டிஸ்க்கு ஓகே. ஸோ டிஸ்க் இருக்கிறதுனால எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வந்து எனக்கு இருக்குது. ஸோ அது ஓட்டும் போது ஒரு கான்ஃபிடென்ட் வந்து நமக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ அது வந்து இங்கேயுமே வந்து நம்ம ஃபீல் பண்ண முடியுது. ஸோ அது நல்லாயிருக்குன்னு சொல்லலாம். அடுத்து நம்ம டைமென்ஷன் போகிறோம். ஸோ டைமென்ஷன் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து 170 mm கிரவுண்ட் கிளியரன்ஸு. அண்டு சீட் ஹைட் பார்த்தீங்க அப்படின்னா 825. ஸோ 825ன்றது நம்ம எங்கே கேட்டிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராயல் என்ஃபீல்டு, அதாவது நான் வச்சுருக்க ராயல் என்ஃபீல்டு ஹிமாலயன் 450ல் வந்து இந்த சேம் ஹைட் வந்து நம்ம ஃபீல் பண்ண முடியும். அண்ட் தென் இன்னொரு முக்கியமான விஷயம், சீட் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நமக்கு வந்து 785 mm. அதாவது சீட்டை தூக்கி நீங்கள் இப்படி கவுத்து வச்சிங்கன்னா கிட்டத்தட்ட சீட் நம்ம வண்டியோட ஹைட்டுக்கு சீட் இருக்கும். ஸோ அவ்வளோ லென்த்தாக ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது போக இதோட வெயிட், ஸோ இருக்கிறதுலே அல்டிமேட்டுன்றது இந்த வெயிட் தான். ஆக்சுவலாக இதோட வெயிட் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா பேலன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ நமக்கு சொன்ன மாதிரி நடுவில் வந்து இந்த சிலிண்டர் இருக்குது. ஸோ ஜென்ரலாகவே சிலிண்டரே வந்து நல்ல வெயிட் இருக்கும். ஏன்னா அது அவ்வளோ குவாலிட்டி இருக்கணும். ஏன்னா நம்ம இந்த குவாலிட்டி டெஸ்ட் கூட பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு 11 குவாலிட்டி டெஸ்ட் வச்சுருக்காங்க. ஸோ 11 குவாலிட்டி டெஸ்ட்டும் நான் கீழே கொடுத்துருக்கேன். ஸோ அண்ட் அதோட கிளிப்ஸ் இதோ.
இவ்வளோ டெஸ்ட் பண்ணியும் இதில் இவ்வளோ வெயிட் கம்மியாக கொடுத்துருக்குதுன்ற வந்து ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா நமக்கு ஃபியூல் டேங்க் கொடுத்துருக்காங்க அண்டு சிலிண்டர் கொடுத்துருக்காங்க. சிலிண்டர் கொடுத்து கிட்டத்தட்ட 147 ஸோ 147 kg தான். ஸோ நமக்கு வந்து சொன்ன மாதிரி ஈவன் கீழே விழுந்தால் கூட நம்ம ஈஸியாக பிக் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ வெயிட் ரேஷியோவுமே வந்து ரொம்ப நல்லா மேனேஜ் பண்ணியிருக்காங்க. ஸோ சொன்னேன் இல்லையா, ஸோ ஹைட்டு கூட சொன்னேன்ல, ஸோ ஹைட் பொறுத்த வரைக்கும் 825. எனக்கு ஹிமாலயனில் கூட கொஞ்சம் ஒரு கான்ஃபிடென்ஸ் சொல்ல இப்போ ஓகே. இனிஷியல் லெவலில் எடுக்கும்போது ஒரு கான்ஃபிடென்ட் இஷ்யூ இருந்தது. பட் இதில் அந்த மாதிரி இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரி இல்லை. நான் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து 5.65 கிட்ட இருப்பேன், அதாவது 169 சென்டிமீட்டர் நான். ஸோ எனக்குமே பார்த்தீங்கன்னா நல்ல பேர் ஃபுட்டாக இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட நான் ஷூ போட்டிருக்கேன், அதனால் கிட்டத்தட்ட நல்லா பேர் ஃபுட்டாக இருக்குது. ஸோ கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்குது. மேபி ஒரு வேளை இது கொஞ்சம் ஒசரமாக இருந்து கால் வைக்கிற இடம் கொஞ்சம் பள்ளமாக இருந்ததுன்னா ஒரு வேளை ஒரு டிஸ்கம்ஃபர்ட் நம்ம ஃபீல் பண்ணலாம். அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் அது வந்து ரொம்ப ரேர் கேஸ் தான். ஸோ ஸோ வெயிட் கம்மியாக இருக்கும் போது, ஸோ டிராஃபிக்கில் ஓட்டும் போதும் சரி, பார்க்கிங்கில் எடுக்கும் போதும் சரி, ஸோ ரொம்ப நல்ல கம்ஃபர்டபுளான பைக் தான். சீட் லென்த்துமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சரி, ஓகே. ஆக்சுவலாக வந்து இப்போது எல்லாமே பார்த்துட்டோம். எக்ஸாஸ்ட் நோட் பற்றி நம்ம பார்க்கல இல்லையா? ஸோ எக்ஸாஸ்ட் நோட் என்ன எப்படி இருக்குன்னு பார்க்குமா? ஆக்சுவலாக வந்து சிஎன்ஜி அண்ட் பெட்ரோலுக்கு வந்து லைட்டாக ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. பட் அது என்னென்னு பார்ப்போம். ஸோ இப்போ வந்து சிஎன்ஜி ஒரு மைல்டாக டிக் டிக் டிக்னு ஒரு சவுண்ட் ஒன்று கேட்குது. ஸோ அதே பெட்ரோல் பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சுவலி ஸ்விட்ச் பண்ணிட்டேன். ஒரு லைட்டாக ஒரு பீட் வந்து லைட்டாக சேஞ்ச் ஆகுது. ஸோ இதுதான் வந்து இதில் எக்ஸாஸ்ட் நோட்டுக்கான சேஞ்சு, வேறு எந்த சேஞ்சஸும் இல்லை. ஸோ அண்டு ஃபைனலாக வந்து வேரியண்ட்டு, ப்ரைஸு, சர்வீஸு, ஸோ இதை பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ வேரியண்ட் பொறுத்த வரைக்கும் நம்மக்கிட்ட இருக்கிறது டாப் எண்டு. ஸோ டாப் எண்ட்னா எல்இடி அண்ட் டிஸ்க்கு. ஸோ இது போக மீடியம் இருக்குது, பேஸ் இருக்குது. ஸோ அதுக்கான ப்ரைஸ் லிஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நான் வந்து எக்ஸ்-ஷோரூம் ப்ரைஸ் மட்டும் ப்ரொவைட் பண்ணுறேன். ஸோ டாப் எண்டு, மீடியமு அண்ட் பேஸு. இதுக்கு அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா சர்வீஸ். ஸோ சர்வீஸ் இன்டர்வல் எல்லாத்துலையும் இருக்க மாதிரி தான், சேம் அதே டீட்டெயில்ஸ் நான் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த டீட்டெயில்ஸ் மட்டும் இல்லை, ஸோ இதே டீட்டெயில்ஸ் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் அங்கேயும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இன்றைக்கி வந்து வண்டி நமக்கு வந்து யார் கொடுத்தா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ ஆஸ் யூஷுவல் சிவகாசினாலே ஆர்கே மோட்டார்ஸ் தான். ஸோ ஆர்கே மோட்டார்ஸ் தான் இன்றைக்கி வந்து பஜாஜ் ஆர்கே மோட்டார்ஸ் தான் வந்து நமக்கு இந்த வண்டி ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆப்வியஸ்லி ஸோ அவங்களோட டீட்டெயில்ஸ், காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் அண்ட் அட்ரஸ் எல்லாமே கீழே கொடுத்துருக்கேன் அண்ட் ஆஸ் வெல் அஸ் வீடியோலும் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் அவங்களுக்கு இஃப் இன் கேஸ் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்கள் அவங்கள காண்டாக்ட் பண்ணிக்கலாம். இல்லை கீழே கமெண்ட் செக்ஷனில் போட்டிங்கன்னா நான் இஃப் இன் கேஸ் என்னால் முடிஞ்சால் நான் அவங்ககிட்ட கேட்டு அதுக்கும் நான் ரிப்ளை பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா டீட்டெயில்ஸும் ஃபில் பண்ணிட்டேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம பிஎம் மோட்டார்ஸை ஃபாலோ பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ ஆக்சுவலாக இது வந்து ஜென்ரலாக நான் இவ்வளோ தான் பேசுகிறேன், இதுக்கப்புறம் நான் சொல்கிறதில்ல. ஏன்னா ரீசன்ட் டேஸில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு சப்போர்ட் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஸோ இஃப் இன் கேஸ் நான் டைம் இல்லை வேறு எங்கேயாவது போனேன் அப்படின்னா நீங்கள் சப்ஸ்கிரைபர்ஸ் இல்லவே இல்லை, உங்களுக்கு எப்படி நாங்கள் சப்போர்ட் பண்ணுறது அப்படின்றதான் சொல்கிறாங்க. பட் நம்மளோட வீடியோ பார்க்கும்போது நம்ம கொடுக்குற குவாலிட்டி அண்ட் இதுக்கெல்லாம் வந்து அட்லீஸ்ட் உங்கள் சைட்லேருந்து ஒரு சின்ன சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஆல்வேஸ் சொல்கிற மாதிரி தான், ஆல்வேஸ் வியர் த ஹெல்மெட், ரைட் சேஃப்டி. ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த மறக்காம பேச்சு கூட ஃபாலோ பண்ணிக்கோ. ஸோ பாய்.